அனைவருக்கும் வணக்கம். ஐயா! நான் தாங்க என் ராஜா வந்திருக்கேன். ராஜா வாப்பா, வாப்பா. தாத்தா வேற என்னமோ சொல்றேன் நீங்க தாத்தா. ஓ! வேற சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. மறக்காம கேட்கறீய. ஆமா தாத்தா, வாய்ப்புன்னு போகணுமே. சரி போயிரும். இந்த அத்திப்பால் நான் கொஞ்சம் தர்றேன் இப்போ. அதை வாய் கொப்புளி. வாய் கொப்பளிச்சு கொப்பளிச்சு துப்பு. தாத்தா அத்திப்பால அது சரி ச சரி தாத்தா. ஆ வாய் நல்லா கொப்பளிச்சு துப்பு. அ இது மார இதைய ஒரு 2, 3 டைம் செய்யணும். அத்திப்பால் கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இந்த அழகான இலைன்னு சொல்லுவோம்ல, அதான் மருதாணி இலைன்னு சொல்லுவோம். அது மருதோன்றி இலை பேரு. ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வந்து, பஞ்சு போல நல்லா இடிக்கணும். நல்லா ஆமா இடிக்கணும். இடிச்சு 1 டம்ளர் தண்ணீல போட்டு அடுப்புல சூடு பண்ணணும். 1/2 டம்ளரா அ ச க அந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளரா சுண்ட வச்சு, அந்த நீர் அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு, அந்த தண்ணீல 5 தடவ வாய் கொப்பளிச்சு கொப்பளிச்சு துப்பணும். இது மார காலையில, சாயந்தரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அ அந்த இது அ அ வாய் புண்ணு சீக்கிரம் சரியாயிரும். அதுக்கப்புறம் முத்திரை பார்த்தீங்கன்னாங்க, வருண முத்திரை. இந்த சுண்ட விரல கொண்டு வந்து கட்டை விரலுக்கு நுனியில வச்சு, நல்ல மூச்ச நல்லா இழுத்து விடணும். அ வயித்துல கட்டி இருந்தா தான், ஏதாவது இருந்தா தான் வாயில புண்ணு வரும். அதனால நீங்க சுவாசத்த நல்லா இழுத்து ஒரு 10 சுவாசம், 15 சுவாசம் இது மாரி செய்யுங்க. காலையில, மத்தியானம், சாயந்தரம் 10, 10 சுவாசம். நல்ல 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம் வரும். 3/4 மணி நேரம் செய்தா போதும். உங்களுக்கு அந்த வாய்ப்புண்ணு எல்லாம் சரியாயிரும். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.